எங்க தங்கமயில் என்ன சொல்றான்னு கேக்குற மாதிரி இல்ல. இங்க வந்து கோமதி நேரா போய் தங்கமயில்ட்டே சொல்றாங்க. இங்க பாருமா, நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போக வேண்டாம். பேசாம வீட்ல இருன்னு சொல்ல, இங்க கோமதி அசிங்கப்படுத்துறதுக்காகவே நேரா இங்க கோமதிக்கு முன்னாடியே தன்னுடைய போன் எடுத்து பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. அட்டன் பண்ற பாண்டியனை வந்துட்டு நீயே சாப்பாடு கொண்டு வாமன்னு சொல்ல, பாத்தீங்கல்ல அத்த, நீங்க தான் வேண்டான்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, மாமாவே சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. தேவையில்லாம மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம வீட்டுல ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எங்க சாப்பாட்டு பைய தூக்கிக்கிட்டு கிளம்ப, இது கோமதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுதோ, ரொம்ப கடுப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேராக கடைக்கு போகிற எங்கள் தங்கமையிலும் சாப்பாடுலாம் எடுத்து போட்டு கொடுக்குறாங்க. எதுக்குமா ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன்னு சொல்ல, இல்லை அத்தை தான் வந்துட்டு சாப்பாடு நீ எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்குமோ நினச்சின்னு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் மாமான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா அப்படின்னு இங்கே வந்துட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே தங்கமயில் மேலே செம கோவத்தில் இருக்கிற கோமதி அமைதியாக உட்காந்துருக்காங்க. வீட்டில் வேற ராஜியும் இல்லை, அதே நேரம் மீனாவும் இல்லை. என்னத்தை ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல, ஏன் நிலமை நான் தனியாக உட்காந்துருக்கேன், இதில் உனக்கு என்ன சொல்ல, எதுக்குத்த இப்படி பேசுறீங்க, என் மேலே எதுவும் உங்களுக்கு கோவமானு சொல்ல, நான் தான் நீ சாப்பாடு கொண்டு போக வேண்டாம்னு சொல்கிறல, என்னையும் மீறி நீ எதுக்கு இந்த வீட்டில் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற, இந்த வீட்டில் அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, இந்த வீட்டில் மற்றவங்க நமக்கு கொடுக்குற மரியாதையை விட நீ என்னை ரொம்ப மோசமாகவே நடத்துகிற அப்படின்னு சொல்ல, அத்தை நீ அப்படி எதுவுமே பண்ணலையேத்தன்னு சொல்கிறாங்க. பின்ன என் பேச்சுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டேன், உங்ககிட்ட நான் இப்போன்னு இல்லை பல தடவை சொல்லிட்டேன் சாப்பாடு நீ எடுத்துகிட்டு போக வேண்டான்னு, ஆனாலும் சொன்னாலும் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்த, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானும் சும்மா தான் இருக்கேன், ஏன் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேனா, இல்லை எடுத்துகிட்டு போக எனக்கு தெரியாதா, அவங்க சாப்பிட்ற அந்த கொஞ்சம் நேரம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதுக்காக மட்டும்தானே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் வீட்டில் இருந்துட்டுருக்கேன், அந்த நேரம் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அவங்க ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைத்தன்னு சொல்ல, நீ எங்கம்மா அதெல்லாம் யோசிக்க போகிற, நீ வந்துட்டு என்ன நினைக்கிறியோ அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்க அப்படி தானேன்னு சொல்ல, இல்லைத்த நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கலத்த, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், மீனாகிட்டே ராஜிக்கிட்டே நான் இப்படி நடந்து நீ பார்த்துருக்கேன்னு சொல்ல, உன்னை தங்கமேல் சொல்கிறாங்க, ராஜி உங்கள் அண்ணன் பொண்ணு, அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டீங்க, மீனா இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக, அதனால் அவங்கக்கிட்டே நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னை தான் உங்களுக்கு பிடிக்காதன்னு சொல்ல, பிடிக்காம தான் என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னா, உன்னை பொண்ணு பார்த்து பிடிச்சதுனால தான், என் பையனுக்கு உன்னை பிடிச்சதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே மருமகளாக கொண்டு வந்தேன், ஒருவேளை எனக்கு அப்போவே உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன்னா, உன் மாமா இருக்காரே மாமா, அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பார், இந்த வீட்டில் நான் எடுக்கிற முடிவுக்கு அவரும் ஒத்து போவார், ஆனால் இன்னைக்கு என்னடானா நீ சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு அவர் வேண்டான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு சாப்பிட்றதுனால இந்த வீட்டில் எனக்கு எந்த மரியாதையுமே இல்லைன்னு நீ நினச்சிட்ட போல அப்படின்னு சொல்லி இங்கே கோமதியும் கேட்குறாங்க. கோமதி பயங்கர கோவத்தில் இருக்கிறத இங்கே வந்து தங்கமயிலும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி தனி சொல்கிற மாதிரி இனிமேல் நடந்துக்கிறேன், நான் இனிமேல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலன்னு சொல்ல, அதை மட்டும் செய், அதை மட்டும் செஞ்சாலே எனக்கு போதும்னு சொல்லிடுறாங்க. இங்கே தங்கமயிலும் ரொம்பவே கவலையோட உள்ள கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போகிறவங்க இங்கே தன்னுடைய அத்தை பேசின ஒவ்வொரு விஷயங்களையும் நினச்சி பார்த்து அப்படியே கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அத்தை நம்மளை பிடிக்கலையா, இல்லை எதுக்காக இப்படி நம்மகிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க, மூத்த மருமகளாக நம்மளுடைய கடமையை சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பின்ன ஏன் இவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு இப்படி பல கோணங்களில் பல கேள்விகளும் அவங்களோட மனசில் எழுந்துகிட்டே இருக்கு. இங்கே கோமதி வந்துட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம், இப்போ மைண்டு ஃப்ரீ ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு அமைதியாக உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க படுக்கிறதுக்கு. இங்கே ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு ராஜியும் இங்கே அதே ஆஃபீஸ் முடிச்சுட்டு மீனா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர, இங்கே அத்தை வந்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னத்தை இப்படி உட்காந்துருக்கீங்க, முகமெல்லாம் இப்படி வாடி கிடைக்குன்னு சொல்ல நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்கள திட்டி விட்டுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குல்லன்னு சொல்ல, ஃப்ரீயாக தாண்டி இருக்குது, இருந்தாலும் என் மனசு கேட்கவே மாட்டுதடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் திட்டணுமா, நான் வேணா கூட்டிகிட்டு வரவான்னு சொல்ல, சும்மா இருடி, அவள் நான் திட்டின திட்டுக்கு அதையே அவள் தாங்கிக்க மாட்டா, போய் நின்று தனியாக அழுதுருப்பா, இப்போ நான் பேசினேன்னா அவர் வர நேரம் பார்த்து கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்பா, அப்புறம் இதுவே எனக்கும் அவருக்கு இடையில பெரிய பிரச்சனையாகும், தேவையாடி சும்மா இருடி அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமயில போய் கிச்சனில் பார்க்குறாங்க ராஜி. அவங்க எப்போதும் போல சமைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்கே தன்னுடைய அத்தைட்டையும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க எப்போதும் போல ஜாலியாக சமைச்சிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல, அப்படி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரித்த, எதுக்கு இவ்வளோ கவலையாகவே இருந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வேணா வரீங்களா, கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கேட்க, இல்லடி அன்னைக்கு கோவிலுக்கு போனப்பவே அண்ணா வந்து இப்படி பேசி உன் மனசையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறமே எனக்கு கோவிலுக்கு போகவே விருப்பம் இல்லைன்னு சொல்ல, கோவிலுக்கு போனால் இன்னமும் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நினப்பு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, சரித்த நீங்கள் தான் வந்துட்டு இந்த ஜாதகம் ஜோசியன்னு சொல்லிட்டு இதுலலாம் நம்பிக்கை வச்சுருப்பீங்கள்ல, வேணும்னா நீங்கள் ஒரு தடவை அவரை போய் பார்த்துட்டு வாங்க, எங்கள் தங்கமையில் இதில் போய் பார்த்து தானே சுயமர நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கப்புறம் பிடிச்சு போனதுனால தானே கல்யாணத்துக்கே சம்மதிச்சிங்க, ஜாதகம்லாம் சரியாக பார்த்தீங்களோ இல்லையோ, ஒருவேளை அதெல்லாம் எடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நானும் செந்திலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் சந்தோஷமா இல்லையா, அது போல தான் உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னா போய் செஞ்சுட்டு வாங்க, அவங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க, உங்கள் மன திருப்திக்கு அதை பண்ணினீங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்களேன்னு சொல்ல, எங்கள் கோமதி யோசிக்க
யோசிக்கிறாங்க. சரிடி நீயும் வரியா போயிட்டு வரும்னு சொல்ல, அத்தை நான் வரவான்னு சொல்லி இங்க ராஜி கேட்குறாங்க. ராஜிக்கு உடனே யோசனை வருது. இல்லத்த நீங்க மீனாக்கவே கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் தான் உங்க கூட அன்னைக்கு கோவிலுக்கு வந்தேன்லன்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன் ராஜி நீ வீட்ல இருந்து பார்த்துக்கோன்னு சொல்ல, எங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்கன்னு எங்க தங்கமேல் கேட்குறாங்க. போயிட்டு வருவாங்கல்ல வந்ததும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போக, நம்ம கிட்ட எதையுமே எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்றாங்க. இவங்க தனியா கூட்டணியே வச்சு நடத்திட்டு இருக்காங்க போலன்னு எங்க தங்கமேல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ள கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்க கோவிலுக்கு அதாவது அந்த ஜோசியரை பார்க்கறதுக்காக போறவங்க இங்க சரவணனை பத்தியும் தங்கமேலை பத்தியும் சொல்றாங்க. சரி நீங்க சொல்றத பார்க்கும்போது குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன கண் திருஷ்டியால வர பிரச்சனைகளா கூட இருக்கலாம். இல்ல உங்க மன நிம்மதி இல்லாம போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். வேணா உங்களுடைய மன திருப்திக்காக நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். உங்க மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போய் அந்த கோவில்ல பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு இங்க கோமதியும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அப்படியே சொன்னாரு கண் திருஷ்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க நம்ம வீட்டுக்கு பெரிய கண் திருஷ்டியே இருக்கான். அது முக்கியமா நம்ம மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணோம்ல ஊரை கூட்டி கல்யாணம் அதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போகணும்னா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணுமா, நாம வேணா கூட்டிட்டு போயிட்டு வரோமான்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்ல இங்க கோவிலை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே இங்க தங்கமயிலுக்கு பையன்னு தூக்கி போடுது. நான் வரல அத்தை அப்படின்னு சொல்ல, கோவிலுக்கு தானம்மா உன்னை வேற எங்க கூப்பிடுறாங்க, அதுவும் சின்ன பரிகாரம் தானே, அங்கெல்லாம் உனக்கு கடுமையான பரிகாரம் எதுவுமே செய்ய கொடுக்கலன்னு சொல்ல, இல்லத்த நான் பயம் எனக்கு அதெல்லாம் இல்லத்த அப்படின்னு சொல்லி என்னென்னமோ புலம்பி தள்ளுறாங்க. என்ன மயிலு இதுக்கு போய் யோசிக்கிறீங்க, வீட்டில் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, இப்போ கோவிலுக்கு கூப்பிடுறதுக்கு இப்படி பயப்படுறீங்க. அன்னைக்கு சரவணன் மாமாவை கூட்டிட்டு ஓடுனீங்க, இன்னைக்கு அத்தை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்க. உங்க கூடவே சரவணன் மாமாவும் தான் வராருன்னு சொல்ல, நானும் வரணும் மாமா அப்படின்னு கேட்க, நீயும் தாண்டா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தங்கமயிலுக்கு என்ன இதுலேருந்து தப்பிக்கிறதுனே ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயந்து போய் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எங்க பாண்டியன் வந்துட்டு, சரி நீ தங்கமயில் பயப்படுறதுனால நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, இங்க கோமதிக்கு செம டென்ஷன் ஆகுது. ஒரு நாளும் நம்ம கூட கோவிலுக்கு கூட வந்து நிக்கிறேன்னு சொல்லாத ஆளு இங்க தங்கமயில் பயப்படுதான் அதனால வராராம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன கோமதி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, சரிங்க நான் ரெடியா தான் இருக்கேன், தங்கமயில் நீ போய் ரெடி ஆகிட்டு வான்னு சொல்ல, அத்தை இன்னைக்கே கிளம்பணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா இன்னைக்கு போய் இப்பவே பரிகாரத்தை பண்ணிட்டு வர வேண்டியதான், என்ன இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவுதானே, நம்ம இப்போ பஸ்ல போகலாம் இல்லைன்னா ஒரு கார் கூட எடுத்துட்டு போகலான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் பஸ்லேயே போகணும் பாண்டியன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்பி அந்த ஊர் கோவிலுக்கு போறாங்க. கூடவே இங்க கோமதி வந்துட்டு தனக்கு கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், நீ வா மீனான்னு சொல்லி மீனாவையும் கூப்பிடுறாங்க, ராஜியும் கூப்பிடுறாங்க. ராஜி வந்துட்டு இல்லத்த அரசி வீட்டில் தனியா இருப்பால, நான் வீட்டில் இருந்து பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, கதிரும் வரல அப்படின்னு சொல்ல, ஆமாமா நீ வீட்டில் இரு நான் மீனாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. கூடவே இங்க சரவணனும் போறதுனால செந்தில் வந்துட்டு கடையில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு பாண்டியனு கிளம்பி போயிடுறாங்க. முக்கியமா அந்த கோவிலுக்கு போறாங்க. ஆனா படபடன்னு இருக்கு இங்க தங்கமயில் ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஃபோன் எடுத்து யாருமே பேசல. இதை வந்து மீனாவும் கவனிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் யாருக்கு இவங்க ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, என்னாச்சு தங்கமயில் ஏன் இப்படி பதட்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் உன் முகமே சரியில்லைன்னு சரவணனும் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு எங்க தங்கமயில் வந்துட்டு வேற வழி இல்லாம என்ன பண்றது தெரியாம சிரிச்ச மாதிரியே ஆக்டிங் கொடுத்துட்டு வராங்க. கோவிலுக்கு போறாங்க. கோவில போய் பூசாரியை பாக்குறாங்க. சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதோ இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க, இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து மாத்திக்க சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இங்கே போயிட்டு சரவணன் கிட்ட ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் அதே போல இங்க தங்கமயில் கிட்ட ஒரு மஞ்சள் கலர் புடவையும் கொடுக்குறாங்க. 2 பேரும் போய் மாத்திட்டு வர சொல்றாங்க. 2 பேரும் மாத்திட்டு வராங்க. இந்த கோவில்ல நம்ம மாட்டிக்காம இருந்தா சரி, இந்த கோவில் மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இங்க இருக்க கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில். அங்க பாண்டியனும் நின்றுட்டு இருக்க, கோமதி நின்றுட்டு இருக்க, இங்க வர தங்கமயில் கூட வர சரவணனையும் பூசாரி பாக்குறாரு. இந்த பூசாரிக்கு ஒரு சந்தேகம், இந்த பொண்ணு இங்கே நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, இவங்க தான் உங்க வீட்டு மருமக பொண்ணான்னு சொல்ல, ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கூட கொஞ்சம் பக்கம் தான், இந்த கோவில்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் இவங்க ஊர், இருந்தாலும் இவங்க இந்த கோவிலுக்கெல்லாம் வந்திருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நானும் தங்கமயில் கிட்ட இதை பற்றி கேட்கல, ஏன் சாமி இவங்கள நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கல்யாணம் ஆனிச்சுன்னு கேட்க, இப்போ என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி விளவரியாக விஷயத்த சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முதல்ல பரிகாரத்தை முடிச்சிடலாமாமா அப்படின்னு கேட்டுட்டு பரிகாரத்தை முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. பரிகாரத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதையெல்லாம் முடிச்ச கையோட அமைதியா வந்து உட்காரும் போது, என்ன தங்கமயில் இப்பதான் உங்க முகமே பிரகாசமா இருக்கு, என்ன வீட்டுக்கு போக போறோன்ற குஷியா அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன வீட்டுல இருக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் கோயிலுக்கு வந்தா மன நிம்மதி கிடைக்குது, அது மாதிரி ஆகுமான்னு சொல்லி மீனா சொல்ல, இங்க சரவணன் சொல்றாங்க, ஆமா மயில் உனக்கு எதுவும் டயர்டா இருந்தா சொல்லு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு எங்க தங்கமயில் சொல்ல,
மாமா என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கரிசனம் ஆகாதுன்னு சொல்ல இங்கே வந்து சரவணன் சிரிச்சுப்படி அங்கேருந்து கிளம்புறாங்க கடைக்கு ஜூஸ் வாங்குறதுக்காக. இங்கே வேண்டான்னு சொன்னாலும் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற பூசாரி இங்கே பாண்டியனை கூப்பிடுறாங்க. சரின்னு பாண்டியனும் வந்துட்டு போகிறாங்க. இங்கே அதுக்குள்ளே ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தங்கமேலுக்கு கொடுத்துட்டு கூடவே உட்காந்து சரவணன் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி உட்காந்துருக்கா, மீனா உட்காந்துருக்கா, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்கே பாண்டியன் பூசாரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்ன பூசாரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற பூசாரி இங்கே பல விஷயங்களை சொல்ல, இது பாண்டியனுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு நல்லா தெரியும் சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்ல இங்கே பாண்டியன் அப்படியே கொலை நடுங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க தங்கமயில. இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இன்னும் நீங்கள் சில பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும், அதை நான் சொல்லும்போது வாங்கன்னு சொல்லி இங்கே நம்பரையும் கொடுத்துட்றாங்க. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே வர்றவங்களுடைய முகத்தில் சந்தோஷமே இல்லை. கோமதி கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் நீங்கள் தான் சிரித்து பேசி ஜாலியாக இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் முகமே சரியில்லையே, என்னாச்சு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதேதோ மடையடிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமான்னு சொல்லி கிளம்புற நேரத்தில் தங்கமேலோட முகத்தை பார்க்குறாங்க. அவங்க முகத்தில் பெரிய அமைதியும் மன நிம்மதியும் தெரியுது. இந்த கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதானான்றதை எங்கள் பாண்டியனு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த நான் எப்படி வீட்டில் சொல்லுவேன், நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு, அதுவும் இப்படி ஆயிடுச்சு என் பையனோட வாழ்க்கைன்னு வீட்லேயோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா இதை விட அசிங்கம் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை என்னால் மறைக்கவும் முடியலை, கோமதி கிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியலை. இதை எப்படி நான் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி எடுத்து புரிய வைப்பேன். முதல்ல கோமதியை பார்த்து தனியாக இந்த விஷயத்த பேசி ஆகணும். அப்போதான் மனசில் இருக்க கொஞ்சம் கவலையும் குறையும், இந்த பிரச்சனைக்கான முடிவு என்னென்னு அவளும் சொல்லுவான்னு இங்கே வந்து பாண்டியன் நினைக்கிறாங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்றத அவங்க அப்போ உணர்ந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க, நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தானே இதுன்னு அவங்க இன்னொரு பக்கம் ரெண்டு விதமாக யோசனையில் இருக்காங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அங்கே ரூமில் ரொம்ப யோசனையில் இருக்க பாண்டியனை பார்த்து எங்கள் கோமதிக்கு ஒன்றுமே புரியலை. கோமதி பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பூசாரி கூப்பிட்டதா சொல்லி போனீங்க, அதுக்கப்புறம் உங்கள் முகமே சரியில்லை, அவர் எதுவும் இந்த சடங்குல சம்பிரதாயத்தில் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாரா, ஜாதகம் எதுவும் கட்ட எதுவும் சரியில்லைன்னு சொன்னாரா, என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, நான் சொல்கிற விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், அதை நீ எப்படி எடுத்து பண்ண தெரியல, ஆனால் எனக்கு அது பேரதிர்ச்சியாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு நிலைமையில சொல்கிறேன், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட நான் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தங்கமயில் நம்ம நினச்ச மாதிரியான குடும்பமோ நினச்ச மாதிரியான பொண்ணோ கிடையாதுமான்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் கோமதி, அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்க, அவள் எங்கெங்க நான் சொல்கிற பேச்சு கேட்குறா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகாதடினா அப்போ தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்கிறா, இந்த வீட்டில் நானும் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் என்னை ஒரு வேலை பார்க்க விட மாட்டான்னு சொல்ல இங்கே உடனே பாண்டியன், இவ ஒருத்தி நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் இவ பிரச்சனையை பற்றி பேசுறதுல மட்டுமே தான் அவன் இருந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கோமதியை திட்டுறாங்க. உன்னை கோமதி என்னங்க அப்போ வேற என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாங்க, ஆமாம் கோமதி, நான் சொல்ல வந்த விஷயம் இதை விட பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தன்னோட விஷயத்த சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரியோ நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுதான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவள் பண்ணுற விஷயம் எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்துகிட்டு இருக்கு, நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலே என்னவோ இன்னும் ஆணவத்தில் ஆடுறாளா என்ன அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்ல, அதை தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், 3 மருமகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுங்கன்னு, ஆனால் நீங்கள் அதை தான் கேட்குற மாதிரியே இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கும் சொல்ல வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே, என்னென்ன உண்மையை சொல்லுங்கன்னு இங்கே திரும்பவும் கோமதி கேட்க பாண்டியன் சொல்கிறாங்க. பூசாரி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், அந்த குடும்பத்தில் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, முதல் கல்யாணம் ஆகி முதல் நாளே இவளுடைய கணவர் இவனை விட்டுட்டு ஓடிட்டாதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பூசாரி சொல்கிறதுல நம்புறீங்களா, அவர் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு நினச்சிட்டு சொல்லியிருப்பாருன்னு சொல்ல, இல்லையே அவர் கரெக்டாக தங்கமேல்னு பேர் சொன்னார், அவங்க அப்பா பாக்கியம், அவங்க அம்மா பாக்கியம், அவங்க தங்கச்சி சுடர்னு, இப்படி எல்லார் பேரையும் விடாமல் எப்படி கரெக்டாக அவருக்கு ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு நாள் கூட முழுசாக முடியலை, ஆனால் அடுத்த நாளே இந்த பையன் தங்கமயில வேண்டான்னு சொல்லிட்டு போனதா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் காரணம் என்ன காரணம்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையா, அது தங்கமயிலுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுறாரு. தங்கமயிலுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்காது, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட மறைச்சு, முக்கியமாக தங்கமயிலுக்கு முதல்ல கல்யாணம்
விஷயத்தையும் மறைச்சி நம்ம பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதுலேருந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல மாப்பிள்ளை தேடினாங்களாம். கடைசியில சுயம்வர நிகழ்ச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சதா சொல்லிக்கிட்டாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்போ தங்கமயிலுக்கு நம்ம சரவணன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமா கோமதி, அவர் அப்படித்தான் சொன்னாரு. ஆனாலும் இதை பத்தி பல இடங்களை நானும் விசாரிக்க சொன்னேன். என்னுடைய தெரிஞ்ச ஆட்கள் மூலமா விசாரிக்க போய் தேடிதான் அந்த ஊருக்குள்ள விசாரிக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த மாதிரியான ஒரு விஷயமே இருக்குன்னு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல கோமதி. ஒருவேளை இந்த விஷயம் உன் அண்ணன் குடும்பத்துக்கோ இல்ல பக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கோ தெரிய வந்துச்சுன்னா என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? பாண்டியன் தேடி தேடி ரெண்டாம் தரமா, அதுவும் கல்யாணம் ஆகி ஓடி போன ஒரு பையனோட பொண்டாட்டியை தான் வந்துட்டு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்கல்ல. இந்த அசிங்க அவமானம் தான் எனக்கு தேவையான்னு சொல்லி எங்க கோமதி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்கே கோமதி சொல்றாங்க, தங்கமயில வந்ததுலேருந்து நல்ல விதமா நல்ல பொண்ணா தான் நடந்துட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கலைங்க. ஏங்க இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி சொல்லாம என்கிட்ட மட்டும் தனியா சொல்றீங்கன்னு சொல்ல, இந்த விஷயம் எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு முடியல கோமதி. என்னால என் மனசை ஏத்துக்க முடியல. அதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இதை எப்படி நம்ம அந்த பொண்ணுகிட்ட கேட்க முடியும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இதை அவகிட்ட நேரடியா கேட்டு தானே ஆகணும். கேட்க வேண்டிய நிலைமையில தான் நம்மளும் இருக்கோம். அவங்க நம்ம கிட்ட மறைச்சது தப்புனா நம்ம கேட்காம இருக்கிறது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு இங்க கோமதி சொல்றாங்க. இங்க பாண்டியனும் நீ சொல்றது சரிதான் நாளைக்கு, ஆனா இது சரவணனுக்கு தெரிய வேணாம். சரவணனுக்கு தெரிஞ்சா அவனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். முதல்ல தங்கமையில கூப்பிட்டு விசாரிப்போம், என்ன ஏதுன்னு அவகிட்ட விலாவரியா கேட்டு தெரிஞ்சுப்போம். அவ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம இதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும்னு பாண்டியன் சொல்ல கோமதி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சவங்க இதுக்கப்புறமும் நம்ம கிட்ட சில உண்மைகளை மறைக்க மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்னு சொல்ல, நீ சொல்றது சரிதான். இதுக்காக தான் நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முதல் கணவரை தேடி சில ஆட்களை நான் அனுப்பி விட்டுருக்கேன். எனக்கு கடைக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க மூலமா இந்த விஷயம் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா எனக்கு அவங்க உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க மூலமா நான் சில பேரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு எங்க பாண்டியன் சொல்ல, பாண்டியன் நினைச்சு இங்க ஒரு பக்கம் கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவர் கூட்டிட்டு வந்த பொண்ணால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைச்சா அவர் மனசு தாங்க மாட்டாரு. கண்டிப்பா தங்கமயில் மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் மனசு நிம்மதியா இருக்கும். கடவுளே, அவருக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடு. கண்டிப்பா அவர் இதனால கவலைப்படவே கூடாது. இந்த தங்கமயிலோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெள்ள தெளிவா எடுத்துக்காட்டு. அப்படி இருந்தா மட்டும்தான் சரவணனை இந்த வாழ்க்கையில திரும்பவும் கொண்டு போகணுமா இல்ல இதோட இந்த வாழ்க்கையை நிறுத்திக்கலாமா அப்படின்றத பத்தி நாங்க யோசிக்க முடியும்னு இங்க கோமதியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா அங்க தங்கமயில் பயந்ததுக்கு காரணமே இதுதான். நம்ம பழைய வாழ்க்கையை பத்தின விஷயம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சா நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ நினைச்சு அவங்க பயந்ததுக்கான காரணமே அதுதான். ஏன்னா தங்கமயில் கல்யாணம் பண்ணவர் ஒரு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சதுனாலதான் அவர் கூடவே அந்த பொண்ணையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவாங்க எங்க தங்கமயில். இது தங்கமயிலுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். மற்ற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலையும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்காக மட்டுமே தங்கமயில் தாமேல பழிய போட்டுக்கிட்டு அவங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அது தெரியாம எங்க பாண்டியனை பல இடங்கள் விசாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த தங்கமயில் கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கல்யாணம் பண்ணது மறைச்சது பெரிய தப்பு தானே. அந்த விஷயத்த நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். சொல்லாம பண்ணது பெரிய தப்புன்றதுனால சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க சரவணன் தான் காதலிச்ச பொண்ணை பத்தின விஷயங்களையும் தான் காதல் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தியும் எல்லாத்தையுமே தங்கமயில் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லியிருப்பாங்க. ஆனா தங்கமயில் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சரவணன் கிட்ட மறைக்க போய் தான் இப்ப பெரிய பிரச்சனையாவே நிக்க போகுது. கடைசியில இதுக்கு உதவி பண்ண போறது யாருன்னா மீனா ராஜி, இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் போறாங்க. ஏன் பாக்கியம் கூட அவங்கள பத்தி இனிமேதான் புரிஞ்சுக்க போறாங்க. கண்டிப்பா அவங்க உதவி பண்ண போனாங்கன்னா இங்க தங்கமயில் மனம் திறந்து நல்லபடியா இந்த குடும்பத்துல நல்ல வாழ்க்கையை அவங்களும் வாழலாம்.